நியூ கலெக்ஷன் வைக்கிறாங்க அடிக்கடி. நல்லா இருக்கு, புதுசா இருக்கு, குவாலிட்டி நல்லா இருந்துச்சு. மொத்தத்தில் ரேட்டு நிறைவாக இருக்கும். வேலவன் ஸ்டோர்ஸ், உஸ்மான் ரோட், டி நகர், சென்னை மற்றும் தூத்துக்குடி. ஒரு நன்றி தெரிவிக்கிறதுக்காக அப்படின்னாரு, நான் ஒரு மகிழ்ச்சியை தெரிவிக்கிறதுக்காக தான் வந்திருக்கேன். நோயற்ற வாழ்வே குறையற்ற செல்வம்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இந்த எனர்ஜி, இந்த ஒரு உணர்ச்சி, இந்த வேகம் உங்களுடைய வாழ்க்கையின் கடைசி மூச்சு வரை இருக்கணும்னு நிறைய பேர் இது இப்படிப்பட்ட ஒரு மேடையில் சீமான் வராரு அப்படின்னு எல்லாம் ஒரு கேள்விக்குறியெல்லாம் எழுப்பினாங்க. நல்லதை பேசுவதற்கும் நல்லவர்களிடம் தொடர்பு கொள்வதற்கும் ஒரு மேடை ஒரு தடையா அப்படிங்கிறத நம்ம யோசிச்சு பார்க்கணும். நல்லவர்கள், அவர்கிட்ட கூட நான் சொன்னேன், நல்லவர்கள் எல்லாம் கூடணும். நல்ல எண்ணம் கொண்டவர்கள், இந்த சமுதாயத்துக்கு நல்ல தன்மை போகணும் அப்படின்னு நினைப்பவர்கள் எல்லாம் கூடி சேர்ந்து வாழணும். அப்பொழுதுதான் ஒரு சமஸ்கிருத சொல் ஒன்று இருக்கு, துர்ஜனேன ராஜ்யே தர்ம பாட்டகா க்ஷியதேஹி ஜனைஹி. எப்பொழுது ஒரு ராஜ்யம் ஒரு நல்ல மனிதர்கள் இல்லாதவர்களாக ஆளப்படுகிறதோ அப்பொழுது தர்ம பாடம், தர்மத்தை அறம் காக்கும் பாடம் ஜனங்கள் மத்தியில் நலிந்து போகும். இன்னைக்கு இளைஞர்கள் எல்லாம் பாரதிய பற்றி படிக்காம இருக்காங்கன்ற வெதும்பி போனோம்னா அதுக்கு காரணம் கடந்த ஒரு 60-70 ஆண்டுகளாக நம்மளை நடத்திய விதம். அவர் சொன்ன சொல்லிருந்தும் வைரபாரதி அவர்களுடைய ஒரு உரையிலிருந்தும் தெள்ள தெளிவாக தெரிகிறது. வள்ளுவர் கூட சொல்லியிருக்காரு, ஆபயன் குன்றும் அறுதொழிலோர் நூல் மறப்பர் காவலன் காவான் எனின். ஆபயன் குன்றும், பசுக்கள் எல்லாம் பால் தரதெல்லாம் குறைஞ்சு போகும். அறுதொழிலோர் நூல் மறப்பர், நல்லவர்கள் எல்லாம் படிச்சதை மறந்து போயிடுவானுங்க, படிக்க வேண்டியதை மறந்து போயிடுவானுங்க. காவலன் ராஜன் காவான் எனின் அப்படின்னு வள்ளுவர் பெருமான் 2000 வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டு போயிட்டாரு. நம்ம நல்லதை நாடுவோம், நல்லவர்கள் கூடுவோம், நல்லவர்கள் கூடுவதற்கு தடையாக எது இருந்தாலும் அதை தகர்த்து எறிவோம். இவங்க 2 பேர் பேசின அந்த ஒரு வீழ்ச்சி இளைஞர்கள் மத்தியில கொண்டு போகணும் அப்படின்றது தான் எங்களுடைய ஒரு விருப்பம். இன்னைக்கு தமிழ்நாட்டு இளைஞர்கள் ஒரு 100-125 ஆண்டுகளுக்கு முன்னாடி இறை தத்துவம் பார்த்து பார்த்து வளர்ந்தார்கள். இன்னைக்கு அவரே சொன்னாரு, திரை தத்துவம் பார்த்து வளர்றாங்க இன்னைக்கு. அதனால அந்த இறை தத்துவம் மறுபடியும் நம்ம நாட்டு மக்களுக்கும் நம்ம முக்கியமாக நம்ம இளைஞர்கள் மத்தியில் இறை தத்துவம் போக வேண்டும். இதுதான் எங்களுடைய ஒரு இப்படி ஒரு நிகழ்ச்சி இங்கே போடுறதுக்கு 20 நாள் ஆறுது. 20 நாள் நிறைய செலவு, எக்கச்சக்க போராட்டம், அப்படியே எல்லாத்தையும் சுற்றி நிறைய முயற்சிகளுக்கு பிறகு, அதுவும் ஒரு வியாழக்கிழமை அலுவலக வேலைக்கு மத்தியில் இவ்வளவு திரளாக நிறைய பேர் வந்ததற்கு எங்கள் மனமார்ந்த ஒரு மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஊடகத்துறை, முக்கியமாக தமிழ் ஜனம், சாணக்கியா, பேசு தமிழா பேசு, இவங்கெல்லாம் மற்றும் பல நண்பர்கள், எல்லாருடைய பெயரும் குறிப்பிடாமல் போவதற்கு மன்னிக்கணும். அவங்க எல்லாருமே இந்த ஒரு நிகழ்ச்சியை இதை நம்ம துறையில் வெளியிடணும் அப்படின்னு சொல்லி லைவ் கவரேஜ் நிறைய நடந்துட்டு இருக்கு. இந்த விஷயத்தை இளைஞர்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்ற ஆர்வத்தில் நம்ம எல்லாருமே வேலை செய்யணும், செஞ்சிட்டு இருக்கோம். இந்த நிகழ்ச்சிக்கு பாலாஜி முதல்ல அவர் தான் இந்த குவிஸ் பண்ணார். அவர் ஒவ்வொருத்தரும் நம்மளுடைய இந்த ஒரு சிறு துளி பேருவெள்ளம் அப்படின்ற மாதிரி நல்லதை நாடுவதற்காக இப்படி எல்லாருமே எடுத்துட்டு போயிட்டு இருக்கோம். விஜில் அப்படின்றது ஒரு அமைப்பு, நாளைய தலைமுறைக்கு, இன்றைய சமுதாயத்துக்கும் நல்ல விஷயங்களை எடுத்துட்டு போகணும்.
மக்கள்கிட்ட எந்த விஷயம் பேசப்படணுமோ அதை எடுத்துட்டு போகணும் அப்படின்றது. அதுல விருப்பமுடையவர்கள் சேருவதற்காக அந்த கோரிக்கையும் உங்கள் முன்னாடி வைத்து இந்த இனிய மாலை பொழுது